டாக்டர் ஃபேன்னு கேள்விப்பட்டோம். டாக்டர் படங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். ஒருக்கா பார்க்கலாமா? அட முன்னுக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறீங்க. இது இது வந்து ஒரு இதான படம். என்னன்னு சொல்றது, ஒரு தத்துவ ரீதியான ஒரு படம். இது வந்து நேற்று முந்தினதான். வணக்கம் உறவுகளே. அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட அந்த படத்தை வரைஞ்ச அந்த அண்ணாட கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ சாவகச்சேரியில் நிற்கிறேன். ஊசிக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்குது. ஸோ அந்த அண்ணா கட்டாயம் சந்தோஷமாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட தான் போய் கேட்க போகிறோம். அந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இதான் அந்த கடை. அண்ணா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஓகே, அப்படியே இருங்க இருங்க. ஓகே, தேர்தல் முடிச்சு நீங்கள் எதிர்பார்த்தது, நாங்கள் எதிர்பார்த்தது, எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு ஏதோ ஒரு சிறிய வெற்றி கிடைச்சிருக்கு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு என்னென்னு சொன்னால், இது ஒரு சிறிய வெற்றி. இப்போ அர்ஜுனா டாக்டர் வந்தது சந்தோஷம். அதே மாதிரி எங்களுடைய தமிழ் கட்சிகள் இப்போ கஜேந்திரம் பொன்னம்பலம் கஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே மாதிரி ஸ்ரீதரன் ஐயா வந்திருக்கிறார். வரவேற்கத்தக்கது. தமிழருக்கண்ட ஒரு உரித்தோட சந்தோஷம். என்ன நாங்கள் மேலும் ஒரு 2 மேலதிகமாக எதிர்பார்த்துனாங்கள். அர்ச்சனா டாக்டருக்கு 2 எதிர்பார்த்துனாங்கள். இப்படியா போயிட்டு தான் பரவாயில்ல. அதை பற்றி நாங்கள் கவலைப்படையில். முக்கியமாக சொல்ல போனாங்க, இவருக்கு கிடைச்ச பெரும்பான்மையான வாக்கள் தென்மராட்சி சாவச்சேரி தான் கூட கிடைச்சிருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது தான். மற்றது உண்மையாக மக்கள் உண்மையாக மக்களை தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். மக்களுக்கு நாங்கள் ஒரு சல்யூட்டுன்னு சொல்லி மக்களை தான் அந்த நன்றியை நாங்கள் தெரிவிப்போம். பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு டாக்டர் ஒரு அவர் என்ன சொல்றாரு, எப்படி அவருக்கு விஷ் பண்றீங்க? அவரை நாங்கள் என்ன சொல்லுவோம், கேக் பட்டி கொண்டாட ஒன்று வச்சிருக்கிறோம். இல்லை சாவச்சேரி பொதுமக்கள் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் வச்சு செய்வோம் கொண்ட மாதிரி கதைத்திருக்கிறார்கள். பார்ப்போம், நாங்கள் செய்வோம். எதிர்பார்த்தது கிடைக்கல, அதாவது 2-3 எதிர்பார்த்தா கிடைக்கல. என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அதான் சொன்னேன், அவன் உள்கட்சி கொஞ்சம் பூசல்கள். உள்கட்சி அவருடைய அர்ஜுனாவின் இதுக்குள்ள பூசல்கள். நாங்கள் இதுக்குள்ள உள்ள சொல்ல போனால் என்னென்னா, எல்லா மக்களும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் என்று நாங்கள் பாராமல் ஒற்றுமையாக எங்கள்கிட்ட தமிழர் என்று சொல்லி இல்லை ஆதரவளிச்சிருக்கலாம். இப்போ நான் வேற்று கட்சியாக இருக்கலாம். என்ன இப்போ வேறு கட்சியானது இப்போ வீட்டுக்கோ அல்லது சைக்கிள் சின்னத்துக்கோ வாக்களித்திருக்கலாம். சந்தோஷத்துக்குரிய விடயம். சரி, அது நடந்து போயிட்டு சொன்னால் என்பிபிக்கு 3 சீட் கிடைச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு சிங்கள கட்சியாக தான் பார்க்கப்படுது. சிங்கள கட்சியாக பார்க்கப்படும் என்பிபிக்கு இன்றைக்கு 3 சீட் அப்படிங்கிறது இதுவரை வடமாகாணத்தில் நடக்காத, அதாவது வடக்கு பகுதியில் நடக்காத ஒரு சம்பவம். ஏன்னா தமிழரசு அவங்க தான் தங்களுடைய உச்சத்தில் இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ கட்சி உடைவாகி, அது அடுத்தது டக்ளஸ் ஐயா மற்றது அங்கஜன் போன்றவர்கள்லாம் ஆல்ரெடி ஆட்சியில் அமைச்சர்கள்லாம் இருந்தவங்க. ஸோ இன்றைக்கி அவங்க தங்களுக்குரிய ஓட்ஸை இழந்து இருக்கிறாங்க. நல்ல கேள்வி ஒன்று நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் இதுவரை இல்லாத ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு. இது இறைவனுடைய தீர்ப்பு. அவையவ என்னதை செய்தினமோ அவைக்கு அளக்கப்பட்டிருக்கு இறைவனால். சரியோ, இறைவனால் அவையவே என்ன செய்ததோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் தீர்ப்பு மாதிரி இது அவையவே என்னது கேட்டதோ அவை கேட்டதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, அவையவைக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. கவுண்டிங்லேருந்து வெளியில் வந்த உடனே அர்ச்சனா டாக்டர் அவர்களுடைய முதலாவது பேட்டியில் யூடியூபர்ஸ் மத்தியில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், தான் அரசியலுக்கு புதுசும் மற்றது ஒரு சின்ன பொடியனுமாம். தான் சிறியா மற்ற கஜேந்திரன் அடுத்த சுமந்திரனாக்கள் அவங்களாம் இது ஓட்ஸ்லேருந்து தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய அரசியலில் இருக்க அவங்க சொல்கிற சில புத்திமதிகளை கேட்டு தானும் நடக்கணும், தான் சிறியோட தொடர்ந்து பயணிக்க. இல்லை, அவர் சொல்கிறார், அவர் உண்மையாக ஒரு நல்ல மனிதர்ன்றதை நான் அவர் ஓட்டிங் கவுண்டிங்கில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கிட்ட நின்ற நீங்கள் வீடியோவை நீங்கள் வடிவாக பாருங்க. ஒவ்வொரு மக்களும் அவர் எல்லாரையும் எல்லா வாக்காளர்களையும் கேட்ட, எல்லாரும் போட்டிக்கிட்ட வாக்காளர்களையும் அவர் குறைவாக சொல்லல.
எனக்கு தமிழர்கள் எல்லாருக்கும் போட்டிருக்கலாமே என்று தான் சொன்னார். எனக்கு விரும்பினால் எனக்கு போட்டிருக்கலாம், இல்லாட்டி எனக்கு மற்றவர்களுக்கும் அல்லது அடுத்த தமிழ் காட்சிகள் எல்லாத்துக்குமே போட்டிருக்கலாம்ன்ற மாதிரி தான் அவருடைய ஆதங்கம் போயிருக்குது. மற்றும்படி அவர் சொல்கிறார், சிறிதனோட நானும் சேர்ந்து பயணிப்பேன் என்று சொல்கிறார். எல்லாரோடையும் சேர்ந்து தான் பயணிக்கணும். இனி அடுத்தது சாவகச்சேரிக்கு டாக்டர் மேலே நிறைய அன்பு. அப்போ சாவகச்சேரி மக்கள் டாக்டருக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுத்துருக்குறேன். இப்போ இவர் பாராளுமன்றத்துக்கு போன உடனே சாவகச்சேரிக்கு இவர் இதை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க என்னது? நான் எதிர்பார்க்குறேன்னு நான் இல்லை, பொதுவாக தமிழ் மக்கள் எல்லாரும், தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அவர் சரி ஒற்றுமை எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். மற்றது அதுதான் அது அன்பு தான். அப்போ அது அடிப்படையாக வச்சு எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாருக்கும் சமமான ஒரு தீர்வை, சமமான எல்லாரும் பேச்சு சுதந்திரத்தில் இருந்து ஒரு இல்லை சமமான இதைத்தான் நாங்கள் எங்களுடைய அனுராகம் அவர் நல்ல இதில் தான் செய்திருக்கிறார். இன்றைக்கு பாதையை திறந்துருக்கிறார். இத்தனை வருஷம் மூடி கிடந்த வசாவளான் பாதையை திறந்துருக்கிறார். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இப்போ என்னென்னா இப்போ சாவகச்சேரிக்கு இது ஒரு குறைபாடு, இதை கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற டாக்டர்கிட்ட என்ன கேட்கப்படுது? சாவச்சேரியில் தான் சொன்னேன் அது ஓரளவுக்கு இன்னும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக்கணும். மற்றபடி அதான் இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த ஊழல்கள் இல்லாமல் நல்ல சுமூகமான என்னென்னு சொல்வது, இளைஞர்கள் எல்லாம் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த ஏதாவது சும்மா ஒரு ரோட்டில் இது சுற்றி தெரியாமல் அவர்கள் நல்லா படிக்க வேண்டில்லாமல் எல்லாம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து ஒரு சிறந்த இதை செய்யணுன்றதை பார்க்குறோம். அதன் மற்றது வியாபாரங்கள் இப்போ உள்ளூர் உற்பத்திகள் மெயினாக முதன்மையாக உள்ளூர் உற்பத்திகளை எல்லாம் எடுத்து செய்ய வேணும். செய்து உலகத்துக்கு நல்ல அவர் செய்வார் மெல்லமாக செய்வார். நிச்சயமாக என்னென்றால் நாங்கள் உங்களை தேடி வந்த கேட்டால் நீங்கள் கட்டாயம் சந்தோஷமாக இருப்பீங்க தெரியும். தேடி வந்த என்ன காரணம் என்றால் நீங்கள் டாக்டர் அந்த படத்தையெல்லாம் வரைஞ்சி எங்களை சப்போர்ட் அடைஞ்சினா முழுமையாக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அடுத்தது டாக்டருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் எதிர்பார்க்காத யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்து தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தப்பட்ட நான் கட்டாயம் இந்த வெற்றியை நீங்களும் கட்டாயம் கொண்டாடுவீங்க. அவரோட சேர்ந்து தான் நான் கொண்டாடணும் இருக்கிறோம். ஓகே, நன்றி. ஓகே, நாங்கள் இனி தொடர்ந்து பயணிப்போம். முக்கியமாக நீங்கள் எது சொல்லணும் என்றால் நீங்கள் எங்களோட மீடியாக்களை கூப்பிடலாம், எந்த யூடியூபர்ஸை கூப்பிட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை வெளியிட்டாலும் அது டாக்டரை போய் சேரும். அதான் நீங்களாம் யூடியூபர்ஸ் நல்லொரு தகவல்களை நல்லொரு விஷயங்களை எதை நல்லதோ அதை போட்டு கூடாத தவிர்த்து போடுங்க. நல்லதாக செய்தால் நல்லது எல்லாருக்குமே. டாக்டர்கிட்ட இன்றைக்கு சின்ன பிரச்சனைகள் ஊதி பெருசாக்கப்பட்டது யூடியூபர்களால் அப்படின்னு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதெல்லாம் செய்யலை, பொதுவாக நடந்திருக்குது. சரி, அப்போ என்ன இனி அது நடக்காது. இனி பொறுப்புடன் நடப்போம் அப்படின்னு வெளியே வந்த உடனே பழமையாக கலைக்கும் போது கலப்பாரല്ലോ இன்றைக்கு அவ்வளவு பொறுமையோட பொறுப்பாக இனி அப்போ நான் இந்த ஃபேஸ்புக் லைவ்ல சும்மா அடிக்கிற ஜோக் மைக் அடிக்க இல்லாத அப்போ இனி நான் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குள்ளாகி இனி லைவுக்கு வரக்கூடாது. டாக்டர் லைவுக்கு வரக்கூடாது. நான் அதையும் கேட்டுக்கொள்கிறேன். லைவ்ல வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அப்படி முக்கியமான இனி இல்லைன்னு ஒரு முக்கியமான கொண்டுக்கு வரலாம். சும்மா அதானே வாய் தானே வாயை அளவோட வச்சுருக்கணும். எலும்பில்லாத நாக்கு தானே இந்த அதால் இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டுருவேன். அளவாக இருந்தால் ஓகே, சந்தோஷம். நான் இனி பாராளுமன்றம் போனாலும் நானாக இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கிறார். ஏனென்றா வேற கட்சிகளோட சேர்ந்து வேற ட்ரெண்டிங் மாதிரிலாம் பண்ணுவோம். அப்படியெல்லாம் இல்லை, நான் என்ன நீதிக்கு எதிரான குரலை எங்கேயும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ஒரு ஆளுமை இருக்குது. அவர் என்ன படித்தவர், மற்ற மும்மொழிகளும் சரளமாக தெரிந்தவர், நல்ல ஒரு ஆளுமை இருக்குது. அவர் இனி தன்னுடைய இதுகளை செய்வார். இப்போ இளைஞர்களை எடுத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இளைஞர்களை 10 இளைஞர்களை தான் இனி அடுத்த சபை என்ன மாகாண சபை என்ன தேர்தல் அடுத்த மாகாண சபை தேர்தல் வருது. அப்போ அதில் அவர் ஒரு இடத்துலையும் எடுத்து இப்போ நல்ல இளைஞர்களாகவும் படித்தவர்களையும் நல்ல ஒரு ஆக்களையும் போட்டு செய்வார் சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ உங்களோட அரசியல் அறிவில் நீங்கள் இதுக்கு எப்படி பதில் இருக்கீங்க பார்ப்போம். என்னென்னா நீங்கள் மொத்தமாக 6 சீட்
6 சீட்ல 3 சீட் இன்னைக்கு பெரும்பான்மை கட்சியான அனுரைக்கு போயிட்டு மிகுதி 3ம் அங்கங்க பிச்சு தனித்தனியா ஒவ்வொன்றும் வேற வேற சேர்ச்சுக்களும் வேற வேற கட்சிகள்ல இருந்து 3 சீட் கிடைச்சிருக்கு வந்திருக்கோம். அப்ப இது தமிழ் கட்சி என்றும் அது சிங்கள கட்சி என்றும் நாங்க தற்போது எடுத்துக்கொள்ளலாம். இதுல நீங்க எந்த கட்சியை நோக்கி பயணிக்கிறீங்க? நான் எந்த கட்சி என்று பார்க்கல. நான் இப்போ இன்றைக்கும் நான் மறப்போம் மன்னிப்போம் உண்டு. சரியோ எவ்வளவோ எல்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு சரியோ. இப்போ அதுகளையெல்லாம் நாங்கள் இனி மறந்து நல்லொரு பாதையில் அன்பான மொழியில் சரியோ தமிழ் சிங்கள மண்ட முஸ்லீம் மண்ட வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக நல்லொரு தீர்வோடு நல்ல நாட்டை அபிவிருத்தி ஆக்கணும். பொருளாதாரத்தால் நல்ல உயர்த்த வேணும். நாட்டை இப்படியான இதில் இருந்து உண்மையாக சிக்கி தவிக்கிற மக்கள் இன மக்களும் இப்போ பொருளாதார சுமையை சுமந்து பாவங்கள் எல்லாம் தவிச்சு கொண்டிருக்குது. அது இப்போ பொருளாதார விலைகள் பட்டியலை எல்லாம் குறைச்சி அத்தியாவசிய தேவைகளை குறைச்சி முதலாவது சாப்பாடு முதலாவது உணவு பேது உடை உரைகள் அண்டு எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு வரணும். இதுதான் எங்களுக்கு தேவை. வேறு என்ன எல்லோரும் 1000 ஆண்டு வாழப்போம் 1000 ஆண்டு வாழப்போகிறோமே இல்லையே. இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக எல்லோரும் பயணிப்போம். இனி இந்த என்னென்னு சொல்கிறது உரிமை எங்களுக்கு அது வேணும் இது வேணுமெல்லாம் கேட்காமல் வெரி குட் பயணிப்போம். உங்களோட கருத்து உண்மையிலே அதை டாக்டரும் அதை தமிழ் தேசியம் என்பது எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அதை நோக்கி பயணிப்போம். ஆனால் எங்களுக்கு இப்போ தேவை பொருளாதாரம். ஏன்னா தேசியம் கதைக்க போயிட்டு ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க. இல்லாம இருக்குது. ஆகவே இனி வரும் காலங்கள்ல தேசியமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்றைக்கும் நாங்கள் தேசியத்தை காய்ச்சி கொண்டுதான் இருப்போம். தேசியத்தின் படி தான் இருப்போம். ஆனால் மக்களிட பொருளாதாரத்துல முன்னுக்கு கொண்டு வரதுல நாங்கள் ரொம்ப பெரிதுமான நான் இதே ஒன்று இப்போ உள்ள சொல்லுவேன். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் முதலாவது அதை இல்லாமல் ஆக்கணும். பணக்காரன் ஏழை என்றெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் பிஸ்னஸில் வியாபாரத்தில் நல்ல உதவிகள் எல்லாரையும் பல பணக்காரர்களை என்று இல்லாமல் எல்லாரையும் பன்முகப்படுத்தி எல்லாரையும் கொண்டு முன்னிலைப்படுத்தி நல்ல வடிவாக ஒரு வியாபார நோக்கங்கள் தொழில்கள் எல்லாத்தையும் அபிவிருத்தி செய்வோம். எல்லாம் செய்யணும் எல்லாம். மன்னன் அப்போ மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே உங்களோட கழிச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கட்டாயம் போய் சேரும். மக்களுடைய கருத்துக்கள் தான் இப்போ அவருக்கும் தேவைப்படுது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட இணைஞ்சி இவ்வளோ கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு கேக் வெட்டுறது நாங்கள் உங்களை சந்தோஷம் சந்தோஷமாக